வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதுமொழி காஞ்சி தான் பார்க்க போகிறோம். நாம் டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸில் தான் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் வீடியோ 4 முதுமொழி காஞ்சி தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அழகு 7 என்னென்ன பார்த்துருக்காங்கன்னா, நாலடியார் பார்த்தாச்சு, நான்மணிக்கடிகையும் பார்த்தாச்சு, பழமொழி 400 பார்த்தாச்சு. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுமொழி காஞ்சி தான் பார்க்க போகிறோம். ஒரு 95% இதை மட்டும் பார்த்தாவே போதும். நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ண நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலோட வியூஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா நம்ம ஒன் டேக்கு 2 வீடியோஸ் 3 கிளாஸஸ் பார்த்துட்டு வரலாம். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியின் உருவாக்கம். ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். பிறந்த ஊர் கூடலூர். அதிகாரங்கள் 10. திணை காஞ்சி. பாடல்கள் 100. அதிகாரத்திற்கு 10 வீதம். இப்போ 100 பாடல் இருக்குன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல், அதனால 10 அதிகாரம். பாவகை குறள் தாளிசை. காலம் 5ஆம் நூற்றாண்டு. சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர். பெயர் காரணம் பார்த்துக்கங்க. முதுமொழி மூத்தோர் சொல். வேறு பெயர் அறிவுரை கோவை ஆத்திச்சூடியிற் முன்னோடி. சிறப்பு. இவர் தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர். நிலையாமை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. இப்ப பார்த்துட்டு வரத ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. அப்பதான் படிக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நூல் பயன். முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரையாக கூறி நல்வழிப்படுத்தும். பொதுவான குறிப்பு. 10 பிரிவும் பிரிவுக்கு 10 பாடலுமாக உள்ளது. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்லா 10, இல்லை 10, பொய்யா 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. இது மொத்தம் அதிகாரங்கள். ஒவ்வொரு 10ம் ஆற்காலி உலகத்து என்று தொடங்குகிறது. நிலையாமையை பாடும் நூல். உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புவது. இதுதான் வேர்ல்டு புக்ல இருக்க பாடல். ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. காதலில் சிறந்ததன்று கண்ணெஞ்சப்படுதல். மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. வன்மையில் சிறந்ததன்று வாய்மையுடைமை. இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. நலனுடைமையும் ஞானச் சிறந்ததன்று. குலனுடைமையும் கற்பச் சிறந்ததன்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. செற்றாரை செலுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று. முன் பெருகாலின் பின் சிறுகாமை சிறந்ததன்று. மதுரை கூடலூர் கிழார். இப்ப பாடல் படிச்சு முடிச்சாச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாடலுக்கான இந்த 10 பாயிண்ட்டுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. அதுக்கு என்ன பொருள்னா, கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. காதலில் சிறந்ததன்று கண்ணெஞ்சப்படுதல். பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. தேர்ட் பாருங்க. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பத்தின் கற்ற பொருளை மறவாமையே மேன்மையானது. வன்மையில் சிறந்ததன்று வாய்மையுடைமை. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்தல் உயர்ந்தது.
இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. 5th பாருங்க, இளமையை காட்டிலும் நோயற்று வாழ்வதே சிறந்தது. 6th வந்து பாருங்க, நலனுடைமையின் நாணும் சிறந்ததன்று. அழகு உடையவராக இருந்திருப்பினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதலே சிறப்பானது. நெக்ஸ்ட் 9th பாருங்க, செற்றாரை செறுதலில் தற்செய்கை சிறந்ததன்று. இதுக்கு என்ன பொருள்னா, பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்ததன்று. லாஸ்ட் 10th பாருங்க, முன்பெற்களின் பின் சிறுகாமை சிறந்ததன்று. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவு விடாமல் காத்தலே சிறந்ததன்று. அந்த பாடல் வரிகளுக்கான பொருள் வந்து இதுதான். இந்த 10 வந்து தரவா படிச்சுக்காங்க. இந்த ஒரு டாபிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். இப்போ சொற்பொருள் பார்ப்போம். ஆர்காலி, நிறைந்த ஓசையுடைய கடல். காதல், அன்பு, விருப்பம். மேதை, அறிவு நுட்பம். வன்மை, ஈகை, கொடை. பிணினா, நோய். மெய், உடம்பு. நாணம், செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல். சிறந்ததன்று, சிறந்தது. வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். பல மணிகளை கோவையாக கொண்டு அமைப்பது மகளிர் அணியும் கஞ்சி என்னும் அணிகலன். அதுபோல் பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட 100 வெண்பாக்களை உடைய நூல் முதுமொழி காஞ்சி. இதோட வந்து முதுமொழி காஞ்சி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். நண்பர்களே, ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி பொது தமிழுக்கான நியூ சிலபஸ் பேஸில் வந்து மெட்டீரியல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக வந்து 350 வந்து இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டே வரோம். இது வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பிடிஎஃபாக மட்டும்தான். நம்ம கொடுக்குற மெட்டீரியல் எல்லாம் நம்ம வந்து புக் சோர்ஸ் வந்து எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டோம். இந்த நோட்ஸ் வந்து கொடுக்குறோம். அதில் நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலும் இதுலேயே வந்து இந்த நோட்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். இல்லைனா டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்க. முதுமொழி காஞ்சியோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டினுக்கு முன்னாடியே வந்து எந்த இயரில் கேட்டிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். முதுமொழி காஞ்சி டேஸ் நூல்களுள் ஒன்று. ஆன்சர் ஏ, 11 கீழ்கணக்கு. கொஸ்டின் நம்பர் 2, அறிவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். அறிவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். ஆன்சர் ஏ, முதுமொழி காஞ்சி. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர். ஆன்சர் சி, மதுரை கூடலூர் கிழார். கொஸ்டின் நம்பர் 4, யாருடைய பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரையாசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டார்கள். ஆன்சர் சி, மதுரை கூடலூர் கிழார். கொஸ்டின் நம்பர் 5, உலகில் நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது? நிலையாமையை பற்றி கூறும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 6, முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணைகளின் துறைகளுள் ஒன்று. ஆன்சர் டி, காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 7, டேஸ் நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரையாக கூறி நல்வழிப்படுத்தும். ஆன்சர் டி, முதுமொழி காஞ்சி. கொஸ்டின் நம்பர் ஏ, முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். வாழ்ந்த காலம். ஆன்சர் ஏ, சங்க காலத்துக்கு பின். கொஸ்டின் நம்பர் 9, முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் சி, 10 அதிகாரங்கள் உள்ளன. பாடல். கொஸ்டின் நம்பர் 10, முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்கள்? ஆன்சர் பி, 100. கொஸ்டின் நம்பர் 11, மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது?
ஆன்சர் ஏ, கற்றது மறவாமை. குலனுடைமையின் கற்பு சிறந்ததென்று இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் டி, முதுமொழி காஞ்சி. கொஷின் நம்பர் 14. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஆன்சர் சி, அறிவுரை கோவை. கொஷின் நம்பர் 15. அறிவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் சி, 10. கொஷின் நம்பர் 16. நண்பர்களே, ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கொஷின் நம்பர் 16க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியாக ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வந்து புக் பேக்கில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். இப்போ புக்கில் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். புக் பேக்கும் வந்து ஓரளவு வந்து பார்த்துட்டு வரலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க. முதுமொழி காஞ்சி டேஸ் திணைகளின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சி டேஸ் திணைகளின் துறைகளுள் ஒன்று. மேலே கொஷின் அண்ட் ஆன்சர்ல வந்து பார்த்துருக்கோம். என்னன்னா காஞ்சி திணைகளின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை குழலூர் கிழார். இளமையை காட்டிலும் டேஸ் சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வதே சிறந்தது. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்தெழுதுக. முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும். அறிவுரை கோவை. கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள்.